ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட டெலிவரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அண்ட் வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அது வந்து ஒரு 1 lakh வியூ ப்ளஸ் போயிடுச்சு. ஸோ அதனால நான் நினச்சிருந்தேன், ஒய் நாட் நம்ம வந்து இது ஒரு பெரிய வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் வந்து சரி ஓகே பேசலாம் பேசலாம் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் எனக்கு இப்பதான் வந்து ஆஃப்டர் தட் வீடியோ எனக்கு வந்து இப்பதான் வந்து அகைன் மோட்டிவேஷன் வந்திருக்கு, நம்ம வந்து இப்போ இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். எனக்கு வந்து வியன் பிறந்தது பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 2025. ஓகேவா? அண்ட் என்னோட 38 வீக்ஸ் 3 டேஸ்ல தான் வந்து என் பையன் எனக்கு பிறந்தான். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல்லே வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாங்கள் 38 வீக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 37th வீக்ல இருந்தே எனக்கு எங்களோட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் எப்பயுமே எழுதி கொடுப்பாங்க, இந்த டேட்ல வாங்க இந்த டேட்ல வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ யூஸ்வலா எப்படி இருக்கும்னா ஒரு 10 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் 37th வீக் ஆனதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 வீக் ஒன்ஸ் வாங்க. அண்ட் அதுக்கு நடுவுலயே உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நானும் வந்துட்டு சரி ஓகே, பெயின் வந்தா தானே வரணும், இன்னும் நம்மளுக்கு 37, நான் என்ன ஒரு 40 வீக்ஸ் இருக்குல்ல, இன்னும் 3 வீக்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல தான் இருந்தேன். அண்ட் தென் அவங்க அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அகைன் நெக்ஸ்ட் வீக், அதான் 1 வீக் ஒன்ஸ் வர சொல்லிட்டாங்க. அப்போ ஸோ நாங்க வந்து மண்டே போனோம். மண்டேனா 25னா 21 20 அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நாங்க போயிருந்தோம். மண்டே போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க, உனக்கு இன்னும் வரைக்கும் பெயினே வரலையா அப்படின்னாங்க. நான் வந்து சரி வரல அப்படி சொன்னேன். உடனே டாக்டர் வந்து சரி ஓகே, நீங்க வந்து ஃப்ரைடே வரைக்கும் பாரு, 25 ஏப்ரல் வரைக்கும் பாரு, பெயின் வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா அப்ப நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு செம பயமாயிடுச்சு. நானே வச்சேன்னா இன்னும் எனக்கு 39 40th வீக் இன்னும் 2 வாரம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை கோ த்ரூ பண்ண போறோம் அப்படின்னு இருந்தேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் இவங்க வந்து சரி அப்ப பிளான் பண்ணிக்கலாம்னு உடனே நான் வந்து டாக்டர்கிட்டே கேக்குறேன், பிளான் பண்ணுவீங்களா அப்படி கேக்குறேன். அவங்க வந்து இல்ல இல்ல பாப்போம், அது என்ன நடக்குது பாப்போம், நீ வந்து ஃப்ரைடே வரப்போ வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு நானும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். எனக்கு அப்போ வந்து வெஜைனல் எக்ஸாமினேஷன்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம்ல, எல்லாத்தையும் கூகுள் பண்ணி பார்த்துருவோம். கூகுள் பண்ணி நான் வீட்டுக்குலாம் வந்து கூகுள் பண்ணல, அங்க இருக்கும் போதே கூகுள் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தோன்னே லைக் ஐயோ இது எப்படி பண்ணுவாங்க, திஸ் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி பெயின்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா லிட்டரலி சரி ஓகே, அவங்க அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடியே பெயின் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரைடே வந்துருச்சு அந்த டேட். ஐ மீன் ஓகே, இன்னைக்கு போனா டாக்டர் வந்து வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். நான் வந்து போகும்போது அதுக்கு முன்னாடி செம்ம பயம், அழுக எல்லாமே. கரெக்டா நான் வந்து டாக்டர் பார்க்க போறேன். அதுக்கு வெளியே இருக்கும்போது என் அக்கா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நான் ரொம்ப உம்முன்னு இருந்தேன். அப்படியே விபூதிலாம் வச்சுட்டு அப்படியே பயபக்தியோட இருந்தேன். உடனே என் அக்கா வந்துட்டு கேட்டாங்க என்கிட்ட, டாக்டர் பார்த்துட்டியா அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, நான் நெக்ஸ்ட் நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம என்னன்னா என்னோட ஃபைல் எப்பயோ கொடுத்தாச்சு, எப்பயோ என்ன கூப்பிட வேண்டியது. ஆனா என் ஃபைல தவிர மத்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு நடுவுல டாக்டர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து வேற ஏதோ ஒரு டெலிவரி இருந்துச்சு. ஸோ அதனால அதுல வேற போயிட்டாங்க. அகைன் 1 hour டிலே ஆச்சு. என்னன்னா இப்ப இதுதான் நடக்க போகுதுன்னா அது சட்டுப்புட்டு நடந்தாலாச்சு ஓகே, அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்ம ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து பயந்து 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 அப்படியே அது ரொம்ப டிராக் ஆனது, இன்னும் ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி நாங்க வந்து டாக்டர் பார்க்க போனோம். அதுக்கப்புறம் எனக்கு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. நான் வந்து கத்து 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 கத்துன்னு கத்துனேன். கத்திட்டு அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட வந்து சாரி டாக்டர், எனக்கு வந்து பெயின் டாலரேட் பண்ண முடியல, அதனால கத்துனேன் அப்படிலாம் சொன்னேன். டாக்டர் வந்து அதெல்லாம் இதுல என்ன இருக்கு, எல்லாரும் அதான் பண்ணுவாங்க, நீ எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற அப்படின்னு. என் டாக்டர் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்வீட். அண்ட் இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு மை ஃப்ரெண்ட் சங்கீதா. ஏன்னா அவ தான் வந்து எனக்கு சொன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரெக்னென்ட் அப்படின்னு உடனே நான் அவளுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு எனக்கு பர்சனலா அவளுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அவளுக்கு வந்துட்டு
நான் கால் பண்ணதா அவ என்ன சொன்னா, "நான் சொல்றேன் டாக்டர்ட்டயே நீ போய் எனக்கு அவங்க சூப்பரா பார்த்தாங்க" அப்படி சொன்னா. நான் ஏன் வந்து பெர்சனலா அவ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஒரு செம வீக்கான கிட்டு. எனக்கு தெரியும் அவ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கால் பண்ணி திட்டுவா. ஓகேவா? அவ வந்து செம்ம வீக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ சரி ஓகே. அவளே வந்து நார்மல் பண்ணிட்டா. அவளே வந்து ஒரு டாக்டர் வந்து சூப்பரா வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த டாக்டருக்கு வந்து கண்டிப்பா அனைத்து விதமான பொறுமைகளும் இருக்கும் என்ன பார்த்துக்கிறதுக்கு. அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் என்ன சொன்னேன், சரி கண்ண மூடிட்டு நான் வந்து அவளயே வந்து கூட்டிட்டு போனேன். நான் வேற யாரையுமே கூப்பிட்டு போல. பிரெக்னன்ட் அப்படின்னு சொன்னோனே, நான் வந்து என் ஃப்ரெண்ட தான் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிட்டு நானு, என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் தான் போனோம். ஸோ அப்படிதான் வந்து எனக்கு இந்த டாக்டர் தெரியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா, நான் இதுல விட்டேன். அன்னைக்கு ஃப்ரைடே வந்து எனக்கு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. எல்லாரும் இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு வெஜினல் எக்ஸாமினேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா, டாக்டர் வந்து அன்னைக்கு எனக்கு சர்விக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்ட்ட சொல்றாங்க. நான் வந்து ஆஸ் யூசுவல் டாக்டர் பார்க்கும்போது கேட்கிறேன், நெக்ஸ்ட் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி. யூசுவலா எழுதுவாங்கல்ல. லைக் இந்த டேட்ல வாங்க, இந்த டேட்ல வாங்க அப்படின்னு எழுதுவாங்க. 4 டேஸ் ஒன்ஸ். நெக்ஸ்ட் விசிட் எப்போ அப்படின்னு எழுதுவாங்க. பட் அன்னைக்கு வந்து அது மாதிரி எதுவுமே எழுதல. வெறும் கோட் மட்டும் போட்டிருந்தாங்க. நான் கேட்டதும் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, "ஆ உனக்கு வந்து சர்விக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நீ வந்து இன்னும் 2 நாள்ல உனக்கு குழந்தை பொறந்துரும்" அப்படின்னாங்க. நான் வந்து அப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு சரி ஓகே. நாளைக்கு பொறக்காதுல்ல, 26த் பொறக்காதுல்ல அப்படி கேட்கிறேன். ஏன்னா எங்களுக்கு 26த் வந்து ஆனிவர்சரி. எனக்கு எக்கச்சக்கமான பிளான் இருந்துச்சு அதுக்கு. சரி ஓகே அப்படி சொல்லி டாக்டர் வந்து, "நாளைக்கு ஆனிவர்சரியா? கங்ராச்சுலேஷன். அப்படின்னா வந்து சூப்பர். உனக்கு ஆனிவர்சரியும், உன்னோட பாப்பா பொறக்கிறதும் பார்த்தேன்னா கரெக்ட்டா ஒரே டேட்லயே இருந்துரும்" அப்படின்ட்டாங்க. எனக்கா டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலா வந்து எனக்கு இது 2 ஈவென்ட்டும் ஒரே டேட்ல வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா டாக்டர் வந்து அ நான் டாக்டர்ட்டயே அதான் சொன்னேன். எனக்கு வந்து 26த் மட்டும் வேண்டாம். எனக்கு 27த், 28 26த்துக்கு அப்புறம் எந்த டேட்னாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி சொன்னேன். டாக்டர் அதெல்லாம் நம்ம கையில இல்ல. நீ போ இன்னைக்கு நைட்டே கூட நீ வந்துருவ போ அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி என் அக்காட்ட கால் பண்ணி பேசிட்டு, அதுக்கப்புறம் என்னோட இன்லாஸ் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு, எல்லாமே பேசிட்டு எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். ஆனா நான் எங்க அம்மாட்ட மட்டும் எதையுமே சொல்லல. ஏன்னா வந்து நான் எங்க அம்மாட்ட சொன்னேன்னா, எங்க அம்மாக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆஸ் யூ ஆல் நோ, இஃப் யூ ஆர் அ டாட்டர் ஐ மீன் டாட்டர் இல்ல, எனக்கு தெரியல எப்படி சொல்றது. நீங்க வந்து உங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா, உங்களால வந்து சில விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா, அ உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அத கோ த்ரூ பண்றத விட, அவங்க அத யோசிச்சு யோசிச்சு பயந்து ரொம்ப பயந்துப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இந்த விஷயத்த எங்க அம்மாட்ட மட்டும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். எங்க அம்மாட்ட சொல்றாதீங்க, எங்க அம்மாட்ட சொல்றாதீங்க, எங்க அம்மாட்ட சொல்றாதீங்க அப்படின்னு ராஜேஷ்ட்டயும் சொல்லிட்டேன். சோ எல்லாருமே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மாட்ட சொன்னா, எங்க அம்மா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அத பத்தி யோசிப்பாங்க. என்னாச்சு? ஷி வோன்ட் எக்ஸ்பிரஸ் இட். பட் ஆனா வந்து எனக்கு தெரியும். அவங்க அததான் யோசிப்பாங்க அப்படிங்கிறது. சரின்னு சொல்லிட்டு நானும் கூலா அங்க இருந்தெல்லாம் கிளம்பிட்டு வர வழியில அப்படியே நான் எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு நல்லா தடபுடலான ஒரு விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்தேன். எங்க அத்தை வந்து அன்னைக்கு செம்ம சூப்பரா சாதம், மாங்காய் சாம்பார், வடை, பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் நல்லா போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ஏதோ சாமி கும்பிட்டாங்க. இல்ல சாமி கும்பிடல. நான் வரேன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமா வேற ராஜேஷ் வேற சொல்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும்ல சர்விக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்ப வேணா குழந்தை பொறக்க போகுதுன்னு. அவன் வந்து சொல்றான், கொஞ்சமா சாப்பிடு" அப்படி சொல்றான். நான் வந்து அப்பா நல்லா டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி எங்க அத்தை வீட்ல இருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆஸ் யூசுவல் நான் வந்துட்டு வந்து புலம்பிட்டே இருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கிராஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க ரொம்ப கேஷுவலா அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வரும்போதே வந்து நான் அத்தை வீட்ல பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த சாப்பாடெல்லாம் இந்த சாம்பார் வேணும், இந்த பொரியல் வேணும், இந்த பாயாசம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்டுக்கும். அவன் அப்படி சொல்றான், நைட்லாம் நீ நிறைய சாப்பிடாத" அப்படி சொன்னான். நான் வந்து அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி நைட்டு சாப்பிடும்போது சொல்றான், கம்மியா சாப்பிடு." எங்க அம்மாக்கு இந்த மேட்டர் எதுவுமே தெரியாதுல்ல. எங்க அம்மா வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாப்பிடட்டும். அதுக்கு புடிச்சிருக்கு சாப்பிடுறா" அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜேஷ் வந்து, "இல்ல ஆண்டி எப்ப வேணா வலி வரும்ல.
38 வீக்ஸ் ஆயிடுச்சுல அப்படி சொல்றாங்க எங்க அம்மா. ஆனா இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, அது அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது, பரவாயில்ல சாப்பிட்டுட்டோம், அது அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது அப்படின்ட்டு நானும் நல்லா ஓகே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு எனக்கு 10 o'clock வந்து மைல்டா ஒரு பெயின் இருந்துச்சு, ரொம்ப மைல்டா. நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப மைல்டா ஒரு பெயின் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி லைட்டா ஒரு பெயின் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்ஷன் என்னன்னா எனக்கு தெரியாது, லைட்டா ஒரு வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவன்கிட்டயும் நான் உடனே சொல்லல. இன்னும் எனக்கு ஒரு மாதிரி லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு வலிக்கல அப்டின்னேன். ஏன்னா இவனும் பயந்துரக்கூடாதுல்ல. உடனே வந்து ஐயோ! வலிக்குதா வலிக்குதா. சரி நான் அந்த மாதிரி ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் இன்னும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஆனிவர்சரி வேறல்ல. அதனால நாங்க 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா கிராஜுவலா 10:30, 11 அந்த மாதிரிலாம் வந்து லைட்டா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வென்ட்டானா கொஞ்சம் ஜாஸ்தியா கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுது இந்த பெயின் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு. நான் அப்பயே நினைக்கிறேன், சரி இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு 2 நாள் கழிச்சுலாம் வரல, இதே மாதிரி பெயின் வந்துச்சுன்னா அது என்ன இதே மாதிரி பெயினுக்குலாம் யாரும் ஹாஸ்பிட்டல் போவா, அதனால லேட்டா தான் வந்து குழந்தை பிறக்கும். ஸோ நம்ம ஆனிவர்சரி எல்லாம் முடிச்சுட்டு எப்படியும் எனக்கு சண்டே குழந்தை பிறந்துரும் அப்படிங்கறத கான்பிடென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா போக 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 எனக்கு வந்து 11:30க்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க டாக்டர் கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு வந்து டாலரேட்டே பண்ண முடியாத மாதிரி பெயின் இருந்தா மட்டும் வாங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து எது டாலரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்க பெயின்னு ஃபிகர் அவுட் பண்ண தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேபில. அதனால எனக்கு தெரியல. எல்லாமே வலிக்குது. ஒருவேளை இதுதான் டாலரேட் பண்ண முடியாதோ, இல்ல இத விட வந்து டாலரேட் பண்ண முடியாத பெயின் வருமோ அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் பெயின் வரணும், இன்னும் பெயின் வரணும். அங்க வந்து கொடுமை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? நடங்க, ஓடுங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்றது? சொல்லி இங்க இருந்தே நல்லா வந்ததுக்கு அப்புறம் போ. ஏன்னா திருப்பி அங்க இருந்தும் வர முடியாது. இப்ப எல்லார்கிட்டயும் இன்ஃபார்மும் பண்ண முடியாது. வாட் இஃப் அது வந்து ஒரு ஃபால்ஸ் பெயினா இருந்துச்சுன்னா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆனா எனக்கு பெயின் அதுக்கப்புறம் இன்டென்ஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 o'clock ஆனதும் நாங்க வந்து அந்த ரணகலத்திலயும் வந்து நல்லா கேக்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கேக்லாம் சாப்பிட்டுட்டு குட்டியா அப்போ இது என்னது ஆன்லைன்ல தான் வந்து ஆர்டர் பண்ணி குட்டியா ஒரு பீஸ் ஆஃப் கேக் வந்து எடுத்து சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 12 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு யாரை டிஸ்டர்ப் பண்றதுன்னு தெரியல. இவன் சொல்றான், போய் உங்க அம்மாட்ட சொல்லிடலாம், உங்க அம்மாட்ட சொல்லிடலாம், உங்க அம்மாட்ட நான் சொல்றேன், வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. எங்க அம்மாட்ட சொல்லலாம். எப்ப சொல்லலாம்னு நம்ம இங்க இருந்து போயே ஆக போறோம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம டிசைட் பண்ணுவோம்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னு. அப்பப்போ எங்க அம்மாவை எழுப்பலாம். இப்பயே எழுப்புனா எங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லல. இவன் நான் மட்டும் தான் இருக்கோம். வேற யார்கிட்டயுமே சொல்லல. இவனோட அம்மா அப்பாட்டயும் சொல்லல. ஏன்னா இவனோட அம்மாக்கு கால் பண்ணி சொன்னாலும் அவங்களும் பயந்துருவாங்க. என்னாச்சு? என்னாச்சு? எப்ப கிளம்பி வரணும்? அப்படின்னு சொல்லி. சரி யார்ட்டயுமே சொல்ல வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணதும் மத்த எல்லார்ட்டயும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிராஜுவலா எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆனோனே எனக்கு யாருக்கு கால் பண்றது? எனக்கு வந்து டைவர்ட் பண்ணணும். இல்ல நான் அத யோசிச்சுட்டே இருந்தா எனக்கு எது இன்டென்ஸ் பெயின்னு தெரியாம ஆயிடும். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அக்காக்கெல்லாம் கால் பண்ணேன். என் அக்கா வந்து யுஎஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்ப பகல் தான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன். அப்புறம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா நெறைய கம்பெனி குடுத்தாங்க. நல்ல இந்த பெயின் வரணும், அந்த பெயின் வரணும், இவ்ளோ பெயின் வரணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் உன் மூஞ்சிய பார்த்தா அவ்ளோ பெயின் வராம இல்லையே அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா எனக்கு இதுவே தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் போல. நான் போறேன், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இன்னும் நல்லா பெயின் வரணும். எனக்கு வந்து உன் ஃபேஸ்லயே தெரியும். உனக்கு வந்து ரொம்ப பெயின் வந்துச்சு. அப்போ நீ போ. இப்பவே போயிட்டேன்னா வந்து நீ தான் அங்க போயிட்டு வந்து நடக்க சொல்லுவாங்க. நீ தான் அங்க போய் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். நல்ல பெயின் வந்ததுக்கு அப்புறமா போ அப்படின்ட்டு இருந்தாங்க. அது இல்லாம அது நைட் வேற டாக்டரும் வரமாட்டாங்க. சிஸ்டர்ஸ்லாம் தான் இருப்பாங்க. சிஸ்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டு அப்புறம் என் அக்கா வந்து எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி. என் அக்காவோட ஃப்ரெண்டுக்கு 3 பேபிஸ்மே நார்மல் டெலிவரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஷி கேன் எக்ஸ்பிளைன் இட் ஈவன் பெட்டர் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்டலாம் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்க அக்கா என்ன சொன்னாங்க, 1:30 மணிக்கு தான் நல்ல நேரம். அப்புறமா போ அப்படின்னாங்க. சரி 1:30 மணி வரைக்கும் ஒரு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன். ராஜ்லாம் சொல்றேன், நல்ல நேரமா, நல்ல நேரம். வா போலாம் அப்படின்றதுனா நான் வந்து இருடா இன்னும் கொஞ்சம் பெயின் வந்துச்சுன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேன், இத விட பெயின் வரும் போல. என்னால இத டாலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கேன். சரி ஓகே. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2:30 ஆச்சு. இதுக்கு இதுக்கு இன் பிட்வீன் எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு வந்து ரொம்ப கேர் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா எனக்கு வந்து மோஷன் போயிட்டே இருந்துச்சு.
அதனால வந்து எனக்கு செம்மையா கேர் ஆக ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. எனக்கு வந்து அது டெலிவரி பெயின்னால கேர் ஆகுதா? இல்லன்னா வந்து எனக்கு இந்த மோஷன் போறதுனால கேர் ஆகுதான்னு தெரியல. சரி ஓகே அப்டி சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2:30 கிட்ட டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம அங்கேயே போயிரலாம். ஏன்னா இந்த பெயின் வந்து ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத மாதிரி வந்தாலும் நம்மளால போக முடியாது. நடுவுல டிராஃபிக்ல மாட்டிக்கக்கூடாது. சரி அங்கேயே போய் வெயிட் பண்ணி ஃபால்ஸ்னாலும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் நான் டிசைட் பண்ணிட்டு, சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அங்க தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கிங்லாம் பண்ணுவாங்க. அது மாரி ஜாலியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நடுவுல நடுவுல பெயின்லாம் வருது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறோம். எங்க அக்காவும் வந்து சொல்றாங்க, "நீ போம்போது சாமிட்ட போயிட்டு வேண்டிட்டு, தண்ணீல வந்து லைட்டா விபூதி போட்டுட்டு, ப்ரே பண்ணிட்டு, தண்ணி குடிச்சிட்டு நீ போ விபூதி வச்சுட்டு அப்படி சொன்னாங்க. நானும் போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து கிளம்பிட்டோம். போம்போதுலாம் எங்க அக்கா, "நீ வந்து பயப்படாத. உனக்கு கண்டிப்பா நார்மல் தான் நடக்கணும். ஆ நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்" அப்படின்னு என்ன செம்மையா மோட்டிவேட் பண்ணிட்டுருந்தாங்க. நானும் சரி ஓகே. நம்ம பண்ணிருவோம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு நடுவுல என்ன ஆச்சு, செம பயமாச்சு. சரி ஓகே. சப்போஸ் வாட் இஃப் என்னால பண்ண முடியல அப்படின்லாம் இருந்துச்சு. அப்புறம் நான் சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. நம்ம இந்த ப்ராசஸ வந்து கிராஸ் பண்ணி தான் ஆக போறோம். அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாட்ட போய் பொறுமையா 2:30க்கு எழுப்புறேன். "அம்மா எனக்கு ஏதோ லைட்டா வந்து கேரா இருக்கு. நீ வந்து ஜூஸ் போட்டு குடுக்குறியா? எனக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சமயத்துலலாம் எனக்கு செம்ம பெயின். பட் ஆனா என்னால எங்க அம்மாட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவங்க பயப்படுவாங்கன்னு. அப்புறம் அவங்க வந்தாங்க. வந்துட்டு சரின்னு சொல்லி அவங்க கடகடன்னு எழுந்துச்சு வந்து எனக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ்லாம் போட்டு குடுத்தாங்க. அதான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு இந்த சைட்ல வந்து கிளிப்பிங் எல்லாம் அட்டாச் பண்றேன் ஓகேவா? குட்டி குட்டியா நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாமா போலாம் அப்படின்னா, அப்புறம் எங்க அம்மா வா வா போலாம் போலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே. எனக்கு என்னன்னா ஒரு சைட்ல என்னால பெயின வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஓகே. இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா ரொம்ப பயந்துருவாங்க. ராஜேஷும் பயந்துருவான், எங்க அம்மாவும் பயந்துருவாங்க. 2 பேரும் பயப்படக்கூடாது. நானும் வந்து டாலரேட் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாரி நான் நெறைய கண்ட்ரோல் பண்ணி நான் போயிட்டுருந்தேன். நான் நெறைய அவங்க கிட்ட வலி வரும்போதெல்லாம் வந்து பேசாம அமைதியா இருந்துருவேன். மத்த டைம்லாம் பேசுவேன். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து போக ஆரம்பிச்சதும், போயிட்டுருக்கும்போது கந்த சஷ்டி கவசம் சாரி கந்த சஷ்டி கவசம் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். போயிட்டு அங்க போகி முடிச்ச உடனே, அங்க நம்ம வந்து 3 ஃப்ளோர் போ சொல்ட்டாங்க. போகும்போதே நாங்க ஃபோன் பண்ணிட்டு தான் போனோம். டாக்டருக்கு கால் பண்ணோம். ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வாங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. சாரி. அதுக்கப்புறமா நாங்க அங்க போயிட்டோம். போனதுக்கு அப்புறமா டாக்டர் வந்துட்டு, ஆ ஐ மீன் நர்ஸ வந்து செக் பண்ண சொன்னாங்க. நர்ஸ் வந்து திருப்பி அதே மாரி வந்துட்டு, அ இந்த மாரி நம்மளுக்கு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணிட்டு, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இது கான்ட்ராக்ஷன் மாதிரி இல்லையே" அப்படின்னாங்க. 3:30 மணிக்கு. ஐ வாஸ் லைக் எனக்கு 10 மணிலேருந்து வலிக்குது. 3:30 மணிக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க என்ன கான்ட்ராக்ஷன் இல்லங்கிறீங்க அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு எனக்கு அத விட ஒரு ஷாக்கிங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஐயோ! அப்படி இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே ஃபைன். அப்படின்னு சொன்னா, நான் வந்து லிட்டரலி கோஆப்பரேட்டே பண்ணல. ஓகேவா? அது வந்து என் மேல தப்பான்னுலாம் எனக்கு தெரியல. என் பொசிஷன்ல யாரா இருந்தாலும் கோஆப்பரேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. என்னால கோஆப்பரேட் பண்ண முடியல. ஆனா, அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் பாவம். அவங்க அவங்க வந்து எப்படின்னா, ஒரு பேஷண்ட் நல்லா கோஆப்பரேட் பண்ணா மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும் போல. நான் வந்து ஒன்னத்துக்கும் இது கிடையாது. என்னால பண்ண முடியாது. ஓகேவா? நான் லைட்டா வலிச்சாலே வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி. அந்த நர்ஸ் வந்து லைட்டா நம்ம வந்து பாடிய ஷேக் பண்ணிட்டாலே, "நீங்க என்ன ஒழுங்கா கோஆப்பரேட்டே பண்ண மாட்றீங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பார்க்க தெரியாது" அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த மாரி கோவப்பட்டு அந்த நர்ஸ் போயிடுவாங்க. ராஜேஷும் வந்து ஒரு ஒரு டைமும் நடுவுல நடுவுல போய் கூப்பிட்டு வருவான். அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி அந்த நர்ஸும் வருவாங்க. திருப்பி அதே மாரி திட்டுவாங்க. திருப்பி போயிருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து லிட்டரலி ஒரு 6:00 வரைக்கும் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு 4:30க்கு மேல 6:00 வந்து செம்ம இன்டென்ஸா இருந்துச்சு பெயின். என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பட் அந்த டைம்ல கூட நான் அவன்ட்ட சொல்லிட்டுருக்கேன். எங்க அம்மாவ வந்து இங்க வர சொல்லாத. நீ வந்து எங்க அம்மாவ வெளியவே இருக்க சொல்லு. எங்க அம்மாவ வந்து அங்க சேர் போட்டு உட்கார சொல்லு. நீ மட்டும் இங்க உட்காந்துக்கோ அப்டி சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோட பெயின் எங்க அம்மா மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஐ அம் வெரி வீக் அண்ட் ஷி இஸ் ஆல்சோ வெரி வீக். அவங்களும் வெளில இருந்து செம்மையா பயந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சு? நான் சொல்றேன், "அம்மா நீ போய் அங்க உட்காரு, உட்காரு நடுவுல அந்த பெயின் இல்லாத போதெல்லாம்" நான் சொல்லிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவன் கூட இருக்கும்போது என்னால பார்க்க கூட முடியல. எனக்கு பெயின் வரும்போது அவ்ளோ இன்டென்ஸ் பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி நடுவுல ஓகே அப்படின்னு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, மயக்கம் வர மாதிரி ஆயிடும்.
அப்புறம் இவன் ஒரு ஒரு டைமும் நர்ஸ் வந்துட்டு என்ன திட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு டைமும் கூப்பிடும்போது, ஓகே இந்த டைம் பார்த்துருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்படிதான் இருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து கோஆப்பரேட் பண்ண முடியல. ஓகேவா? அதுக்கப்புறம் 6:00 இன்னொரு நர்ஸ் சொன்னாங்க. அவங்க வந்து செம்ம சூப்பர். ஓகேவா? அவங்க வந்து வந்ததும், "நீ ஏன் இப்படி பண்ற?" அந்த அந்த நர்ஸ் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளான நர்ஸ் தான். அவங்க வந்து நல்லாவே பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, "நீ இப்படிலாம் பண்ணனா பார்க்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி நான் பெயின் வந்துச்சு. அந்த நர்ஸ் கிட்டயும் நான் ஒண்ணும் கோஆப்பரேட்லாம் பண்ணல. அந்த நர்ஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, "இவ்ளோ டைலேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன இங்கேயே வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இங்க குழந்தையே பிறந்தது இப்படி வச்சிருந்தீங்கன்னா?" அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. தட் மொமெண்ட் ராஜேஷ்க்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி எல்லாரும் அப்படியே பரபரப்பா வந்து என்ன வந்து லேபர் ரூம்க்கு கூட்டு போறாங்க. மேல இருந்து கீழ. நான் வந்து அப்படியே இப்படி உட்காந்துட்டுருக்கேன். அப்படியே உட்காந்துட்டு போறேன் லேபர் ரூம்க்கு. மேல இருந்து லிஃப்ட்ல என்ன கூட்டு போறாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த லேபர் ரூம்க்கு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த தலையெல்லாம் வந்து பின்னி, அந்த ப்ராப்பரா அந்த ட்ரெஸ் போட்டு எனக்கு மட்டும் அது எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு தான் டைமே இல்லையே. நான் அதுக்கு முன்னாடி இருந்த நர்ஸ் எல்லாம் வந்து டயலேட்டே ஆகல அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த நர்ஸ் வந்து செக் பண்ணோன தான் தெரிஞ்சுச்சு. நெறைய டைலேட் ஆயிடுச்சு. எனி டைம் எனக்கு வந்து பேபி பொறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இது 7:00 ஓகேவா? 7:00 வந்து என்ன கீழ கூட்டிட்டு போனாங்க. கீழ கூட்டிட்டு போனதும் அப்புறம் என் டாக்டர் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கீழ வந்து மத்த நெறைய நர்ஸ் இருந்தாங்க. அவங்கலாம் செம்ம ஸ்வீட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் டாக்டர்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ராஜேஷ்க்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் நான் வந்து இந்த த்ரூ அவுட் என்னோட பிரெக்னன்சி ஜர்னில ஃபுல்லா ப்ளீஸ் என் கூட இருன்னு சொல்லி அவன் அங்க என் கூட உள்ள ஃபுல்லா இருந்தான். இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கீழலாம் போய் ரெடி ஆயிட்டோம். எல்லாரும் புஷ்ங்கிறாங்க. அவ்வளோதான் அதான் லேபர் ரூம் போல. நான் வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி. அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க வந்து உங்களோட ஃபுல் பவர குடுத்து புஷ் பண்ணணும். அந்த பெயின் அப்போ நீங்க அமைதியா இருந்துறக்கூடாது. எனக்கு தெரியாது கான்ட்ராக்ஷன் அப்பதான் புஷ் பண்ணணும்னு. நான் வந்து நார்மலா கான்ட்ராக்ஷன் போனோனே புஷ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்ப வலி இருக்கா?" அப்படின்னாங்க. "வலி இல்ல. வலி இல்லாதப்போ புஷ் பண்ணக்கூடாது" அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வந்துருச்சு பேபி. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட டாக்டர் என்ட்ரி குடுக்குறாங்க. ஓகேவா? பின்னாடில எங்க டாக்டர் எவ்வளோ ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஸ்க்ரீன்லாம் இருக்கும். அங்க இருந்து இப்படி எட்டி பார்த்து, "ஹேப்பி ஆனிவர்சரி" அப்படி சொல்றாங்க. ஐ வாஸ் லைக் ஐயோ! எனக்கு இப்ப நான் என்ன பெயின்ல இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. "ஏய் அவ்வளோதான் வந்துருச்சு. உனக்கு நீ குழந்தை பொறக்க போது. நான் நேத்தே உன்ட்ட சொல்லி அனுப்புனேன்ல. உனக்கு வந்து உன்னோட ஆனிவர்சரியும், உன்னோட குழந்தையும் ஒரே நாள்ல தான் வந்து பொறக்கணும். அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு நடக்கும். நீ எவ்வளோ லக்கி தெரியுமா?" அப்படி இப்படி கதை பேசிட்டு இருக்காங்க என்ட்ட. அங்க நின்னுட்டே தே ஆர் டூயிங் ஆல் தி ப்ராசஸ். பட் ஸ்டில் என்ன வந்து அவ்ளோ கம்ஃபர்டபுளா வந்து பேசி, ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து புஷ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்க புஷ் தான பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலா என்னால பண்ண முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து 2 நான் ஒரு ஐ திங்க் ஒரு 4, 5 மேக்ஸிமம் ஒரு 6, 7 புஷ்க்குள்ளேயே நான் வந்து பேபி டெலிவரி பண்ணிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா. அதுக்கப்புறம் நடுவுல என்ன சொல்றாங்க, "நீ இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணி" எனக்கு எப்போ வந்து ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, "இந்த மாதிரி நீ வந்து கான்ட்ராக்ஷன் சரியா வரும்போது புஷ் பண்ணலன்னா, உனக்கு பெயின் இருந்துட்டே தான் இருக்கும். நீ வந்து அந்த பெயின வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன் பேபியும் வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. உனக்கும் பெயின் வந்து ரொம்ப நேரமா வந்து இருக்க ஆரம்பிச்சுரும். நீ வந்து ஒரேடியா பண்ணனா, இத்துணூண்டு டியூரேஷன்லயே இப்ப வெளில வந்துரும்." அப்படி சொல்றாங்க. அப்பதான் நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே பாருங்க நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பெயின் வரும்போது பண்றேன். ஆனா வரல பேபி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, "சூப்பர், சூப்பர் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பண்றேன். ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் டைம் வந்துரும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பெயின் வரும்போது நான் வந்து சொல்றேன், "எனக்கு பெயின் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து அப்புறம் அந்த வேக்யூம் வச்சு டெலிவரி பண்ணாங்க. ஸோ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரி வித் த ஹெல்ப் ஆஃப் வேக்யூம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வேக்யூம் டெலிவரி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வெளிய பேபி வந்தோனே பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் அங்க வந்து, "பிரியா குட்டி குஞ்சன் வந்தாச்சு, பிரியா குட்டி குஞ்சன் வந்தாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐ கேன் லிட்டரலி ஹியர் பிகாஸ் நான் வந்து த்ரூ அவுட் மை பிரெக்னன்சி ஜர்னில எனக்கு இருந்த ஒரு இன்டர்னல் ஃபீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பையன் தான் பொறக்க போகுது. ஐ அம் வெரி டாம் ஷூர் அபௌட் இட். அதனால நான் ஒரு பொண்ணு துணி கூட வாங்கல. நான் யுனிசெக்ஸ்ல வாங்குனா கூட எந்த பிங்க் ட்ரெஸ்ஸுமே நான் வாங்கியிருக்க மாட்டேன்.
மோஸ்ட்லி ப்ளூ கூட நான் வாங்கியிருப்பேனேக்காண்டி, நான் வந்து பிங்க் வாங்கியே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்ளோ ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுச்சு, எனக்கு பையன் தான் பொறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி வீட்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குட்டி குஞ்சன் பொறக்க போகுது, குட்டி குஞ்சன் பொறக்க போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அப்படிதான் வந்து அந்த பாப்பாக்கு வந்து பேர் வச்சிருந்ததுனால, அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிட்டரலா டெலிவரி ஆயி பையன் அப்படின்னு அப்படி பார்த்ததுமே வந்து, ஹஸ்பண்ட் வந்து குட்டி குஞ்சன் வந்தாச்சு, குட்டி குஞ்சன் வந்தது. டாக்டர் வந்து, பிரியா குட்டி குஞ்சன் வந்தாச்சு அப்படின்னு. லைக் சிரிச்சுட்டு சரி ஓகே. அப்புறங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் வந்து எனக்கு எபிசோட்டமி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க போல. ஐ ஐ கேன் ஃபீல் தட் பெயின் வெரி மைல்டா. ஏன்னா எனக்கு வந்து அந்த அந்த பெயின்லெஸ்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப மைல்டா வந்து அந்த ஸ்டிச்சஸ் பெயின் இருந்துச்சு. அப்பயும் அவங்க ரொம்ப கேஷுவலா என்ன வந்து ரொம்ப நார்மலா வச்சுக்கணும்னு சொல்லி ஏன் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியும் இந்த சென்ஸ் நாங்க ஆல்ரெடி வந்து இந்த பாப்பா தான் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ நானே வீட்ல சொல்லி 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 எவ்ரிபடி இஸ் லைக் குட்டி கொஞ்சம் தான் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ நாங்க மோஸ்ட்லி பாட்டு கூட பாத்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா அந்த அப்பா, பையன் ரிலேட்டட் சாங் தான் வந்து இவன் ராஜேஷே வந்து ஃபுல்லா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா, தட் மச் கான்ஃபிடென்ட் வி ஆர். ஓகேவா? அந்த அம்மா, பையன் சாங் அந்த மாதிரி கேட்கறது தான் இருந்துச்சு. இந்த அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்ல. ஏன்னா வந்து ஆனா எங்க 2 பேருக்குமே பெர்சனலா பொண் குழந்தைன்னா அவ்ளோ பிடிக்கும். பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து பையன் தான் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால பையன் பொறந்த உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க. அந்த டைம்ல வந்து டாக்டர் வந்துட்டு சரி நீங்க வெளிய போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவனும் வந்து சூப்பர் அந்த அந்த மொமெண்ட் வந்து நான் மறக்கவே முடியாது. அப்படியே ராஜேஷ் கண்ணுல இருந்து அப்படி தண்ணி 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 தண்ணியா இருந்துச்சு. ஓகேவா? எனக்கு இந்த சைடு என் பேபி இருக்கு. இந்த சைடு இன்னொருத்தன் பேபி மாரி அழுதுட்டு இருக்கான். அப்படி இருந்துச்சு. அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மொமெண்ட்ட வந்து எப்படி சொல்றது? எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஐ அம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருந்ததுக்கு. பிகாஸ் அவன் இல்லன்னா நான் கண்டிப்பா நார்மல் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது. அவன் அவ்ளோ சப்போர்ட் பண்ணான். இன்னொன்னு வந்து அவனையும் டிசப்பாயிண்ட் பண்ணிறக்கூடாதுன்னு நான் அவ்ளோ எஃபோர்ட் குடுத்தேன். பிகாஸ் நான் வந்து அவ்ளோ ட்ரை பண்ணி அவன் எப்பயுமே என்ன சொல்லுவான்னா, "உன்னால ஒரு விஷயம் முடியும். கண்டிப்பா உன்னால அத பண்ண முடியும். ஆனா நீ அத பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ட்ரையே பண்ணாம நீ வந்து வேண்டாம் நான் ஆப்ரேஷன் பண்றேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். நீ வந்து முடிஞ்சு நீ ட்ரை பண்ணி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். நான் ட்ரை பண்ணேன். என்னால முடியல. அதனால நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன்னா, தட் இஸ் டிஃபரெண்ட். நீ ட்ரையே பண்ணலன்னா, வி வில் ரிக்ரெட் இட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அதனால நான் வந்து என்னோட ஃபுல் ஃப்ளெட்ஜ் ட்ரை பண்ணேன். அவன் இல்லன்னா நான் வந்து அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. இந்த இன் பிட்வீன் கேப்ல பேக்ரவுண்ட்லன்னா வெளியில வந்து எங்க அம்மா வேற ஒரே அழுக போல. அவங்களுக்கு இருக்கும்ல அந்த ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா குழந்தலாம் பொறந்துருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்து என்ட்ட இப்படி காமிச்சாங்க. காமிக்கும்போது நான் அப்படியே பார்க்கிறேன். ஓகே நான் என் பேபி தான் அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தோஸ் ஃபீலிங்ஸ் ஆர் லைக் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பிளைனபிள். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, "ஆ பாரு பாரு நல்லா பாரு" அப்படி சொல்றாங்க. அப்புறம் நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் ஒழுங்கா இருக்கா? பாப்பா நார்மலா இருக்கா? அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு 38th வீக் ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா, சம்வாட் லைக் எனக்கு மூக்கும், வாய்க்கும் நடுவுல ஒரு மாதிரி ஒரு கோடு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த டாக்டர்ட்ட கேட்டா, அவங்க இருக்குன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரிலாக்ஸா இரு. இவ்ளோலாம் எதுக்கு நீ யோசிக்கிற? அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத அப்படிதான் சொன்னாங்க. ஃபுல்லாலாம் வந்து அவங்க கம்ப்ளீட்டா இல்லன்னு சொல்லல. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஸோ நான் வந்ததுமே வந்து கிளியரா இருக்கா பேபி. லைக் நார்மல் பேபியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே சொல்லல. சொல்லிட்டு பார்த்து ஓகே டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க, நான் வந்து ஃபோட்டோ எடுக்கவா? அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ் குடுக்குறேன். டாக்டர் வந்து சிரி சிரி அப்படின்னு சொல்றாங்க. சிரிக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கிஸ் பண்ணு உன் பேபி கிஸ் பண்ணு அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் கிஸ் பண்ணேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு இந்த சைட்ல அட்டாச் பண்ணேன். அண்ட் ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டால ஃபேஸோட வந்து போடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் டாக்டர் கேட்குறாங்க, ஓகேவா நான் இப்ப எடுத்துட்டு போய் வெளியே காமிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே எடுத்துட்டு போய் காமிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படிதான் வந்து என்னோட டெலிவரி வந்து செம்ம பியூட்டிஃபுல் பாசிட்டிவா நடந்துச்சு. நான் மார்னிங் வந்து 7:57 ஏஎம்க்கு வந்து என்னோட பேபியை வந்து டெலிவரி பண்ணேன். டெலிவரி பண்ண உடனே அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லாம் நார்மலா எல்லாத்தையும் வெளில காமிச்சிட்டு வந்து
அதுக்கப்புறம் பேபி என்கிட்ட குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு 8:30 9:00 வந்து என்ன சொல்லிட்டாங்க, "நீங்க வந்து மேல ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து, "ஓ! அதுதான் போல லேபர் அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மேல போயிட்டோம். மேல போனதும் அவங்க வந்து ஆ கீழ இருக்கும்போதே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்ட்டாங்க. மேல போயாச்சு. மேல போனோனே 9:00 பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மல் ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஆ லைக் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அந்த மாரிலாம் நெறைய இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த மாரி டாக்டர் எதுவுமே சொல்லல. நான் எல்லாமே சாப்பிட்டேன். ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு மட்டும் வந்து ஃபுட் வந்து டாக்டர் ஐ மீன் ஹாஸ்பிட்டல்லயே குடுத்துருவாங்க. ஸோ அன்னைக்கு மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நான் என்ன சாப்பிட்டுருந்தேன்? ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி. ஆமா, இதான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு நான் போய் 9:30க்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, உட்காரக்கூடாது, குனியக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இது வந்து பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் எல்லாரும் இத பண்ணணுமா அப்டின்னா, உங்களோட பாடி டைப் பொறுத்து. ஸோ நான் அங்க போனோனே நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு, ஆ அதுக்கப்புறம் திருப்பி படுத்துட்டு இருந்தேன். ஆமா, படுத்துட்டு இருந்தேன். எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு நெறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு, பேபி பார்த்துட்டு அந்த மாரி போயிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி பிஸி ஆயிட்டான். ஏன்னா ஃபார்மசி போணும், இது வாங்கணும், வரவங்கள கவனிக்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கி குடுக்கணும். அந்த மாரி நெறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு திருப்பி 11:00 வந்து அ மஸ்க்மெலன் ஜூஸ் குடுத்தாங்க. அத சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா மத்தியானம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரைஸ், சாம்பார், ரசம், அவரக்காய் பொரியல், முட்டை குடுத்தாங்க. ஸோ அது சாப்பிட்டேன். அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. ஆனா எல்லாத்துலயும் ஃபுல்லா சாப்பிடல. என்னால எவ்வளோ குவான்டிட்டி முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தூங்கணும், ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்றதுக்கு டாக்டர் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அண்ட் அதையும் நான் கத்துக்கல. திருப்பி திட்டு வாங்குவேன். திருப்பி திருப்பி வருவாங்க, சொல்லிக் குடுப்பாங்க. திருப்பி எனக்கு தெரியாது. திருப்பி திட்டுவாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி வந்து பசியில ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் தென் அ அவங்க வந்து ஃபார்முலா வாங்கி குடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த மாரி நெறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 26த் ஏப்ரல் 2025 டெலிவரி ஆச்சா. அண்ட் அன்னைக்கு ஈவ்னிங் தான் வந்து நாங்க அங்கேயே வந்து ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ராஜேஷோட கசின்ஸ் வந்துட்டு வரும்போது ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு போட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ மீன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு தான் வந்து ஆரம்பிச்சுச்சு. ஸ்லீப்லெஸ் நைட். தூங்கவே முடியாது. எதுக்கு அழுறாங்கன்னே தெரியாது. அழுறாங்க, அழுறாங்க, அழுறாங்க. அழுதுட்டே இருக்காங்க, தூங்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சாட்டர்டே டெலிவரி ஆச்சு. சண்டே அ சண்டே ஈவ்னிங் ஒரு 4 5:00 வந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதே மாரி சண்டேவும் எனக்கு மார்னிங் ஃபுட் குடுத்துருந்தாங்க. நார்மல் ஃபுட் தான். லைக் இட்லி, சட்னி, சாம்பார் அந்த மாரி குடுத்துருந்தாங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்து அதே மாதிரி தான். ஆ லைக் ஒரு ரைஸு, ஒரு பட்டாணி குழம்பு, சம்திங் லைக் ஏதோ சுண்டல் குழம்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் எக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு காய் பொரியல். பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். என் பையன் தான் அழுதுட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட், எங்க அம்மாவும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவ்னிங் எப்பயுமே ஈவ்னிங் வந்து ஒரு ஸ்நாக் குடுப்பாங்க. எய்தர் வந்து அது ஃபுல் அ வெஜிடபிள் பணியாரம், இல்லன்னா வடை அந்த மாரி எதனா குடுப்பாங்க. நான் 2 நாள் தான் இருந்தேன். 2 நாள் எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் 6:30க்கோ 7:00 நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இடியாப்பம், தேங்காய் பால், அ அதுக்கப்புறம் வாழைப்பழம் குடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து சண்டே கிளம்பிட்டேன். இதுதான் வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி. அண்ட் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டோரி வேணும்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நான் வந்து ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். சோ ஃபார் எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதுதான் வந்து பர்சனலா என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதெல்லாம் தான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இப்படிதான் நடந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவ் நான் வந்து என்னோட பையனை வந்து டெலிவரி பண்ணேன். அண்ட் உங்களுக்கு வந்து எதனால ரிலேட் பண்ண முடியுதா அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்துனீங்க. தேங்க் யூ so much for watching this video. Bye bye.